ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இந்த இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். பொதுவாகவே ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா ஒரு ஒரு சிலர் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க, இன்னும் சிலர் வந்து செட் ஆகவே மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உங்க கூட சேர்ந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோன்னு ஆயிடும், எங்கேயோ போயிடுவீங்க. ஆனா இந்த ராசிக்காரர்கள் பக்கம் மட்டும் போயிடாதீங்க தயவு செஞ்சு. பயங்கரமா வியூஸ் போகும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். எப்ப இருந்தாலும் இவன் எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான், எனக்கு இவனுக்கு ஆகவே மாட்டேங்குது, 7ஆம் பொருத்தம் போல அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்லயே நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதனால இந்த ராசிக்காரர்கள், இவங்களுக்கு ஆகாத ராசிக்காரர்கள் யாரு, ஆகிற ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அருமையா இருக்கும்னு சார். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தி. அதாவது நம்ம ஜாதகத்தோடைய பொருத்தம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இவருக்கு செட் ஆவாரா, இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் பலது பார்த்தது உண்டு. அது எல்லாமே பொதுவாக நம்ம ராசியை வச்சு கனெக்ட் பண்ணுறது கிடையாது. அதில் முக்கியமானதே ஜாதகத்தோட பொருத்தம். ஜாதகம் ரெண்டும் பொருந்தது நல்லா இருக்குன்னா இந்த சோகால்டு வைப்புங்கிறது செட் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைமும் நல்லா இருக்கும்போது அது ஹிட் ஆகிடும். இப்படி ஒன்று. ரெண்டாவது, ராசி மண்டலங்களுக்குள்ள பொதுவாகவே நம்ம என்ன சொல்லணும்னா இந்த க்ஷேதபாவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விரயஸ்தானம் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ராசிகள் பொதுவாகவே மேட்ச் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த பாவகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா 24 மணி நேரம் செந்தில் கவுண்டமணி பார்க்குற மாதிரியே இருக்கும். லைவ்ல டப்பாவை எடுத்து அவன் அடிப்பான், திருப்பி இவர் எடுத்து அடிப்பார், இப்படியே இருக்கும். 6ஆம் இடம், 8ஆம் இடம், இதுதான் லாஜிக்கு. வேற ஒன்றும் பெரிய சமாச்சாரம்லாம் இன்னைக்கு நான் பேச போறதே கிடையாது. இது இப்படி இருக்கும்போது இது ஏதாவது பரிகாரம் பண்ணி ஒட்ட வைக்கலாமா? பரிகாரம்ங்கிறா ஒரு விஷயத்த நம்மளால தடுக்கவே முடியாது, ஏதாவது பண்ணி தாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரம். இதை ஈஸியா உன் கையில இருக்குமா? ஸ்டில் த பால் இஸ் இன் யோர் கோர்ட். அதனால உங்க வாழ்க்கை நீங்களே அடுத்த 45 வருஷம் பார்ப்பீங்களா, இல்லை அது ஏதாவது பரிகாரம் பண்ணி அவங்க கூட இருக்க முடியுமா? தயவு செய்து புரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள் செட் ஆகாதுன்னா பளிச்சுன்னு செட் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் சொன்னாலும் உங்க பொண்ணு கண்டிப்பா அந்த பையனோட தான் கல்யாணம் ஆகும். ஏன்னா ஜாதகத்துல பூர்வ புண்ணிய பிராப்தம்னு ஒன்று இருக்கு. எப்பெல்லாம் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்ந்ததுன்னா 100% லவ் மேரேஜ் தான். நோ டவுட். 200%. அதாவது 5 டிகிரிஸ்க்குள்ள 2 பேருக்கும் கன்ஜங்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான். இதுவே பையன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, சுக்கிரனும் கேதுவும் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பா லவ். இதெல்லாம் எதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஜாதக பிராப்தத்துல கட்டத்துல 10க்கு 10 பொருத்தம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கான பிராப்தமே லக்ன பிராப்தம், ராசி பிராப்தம், மேட்சிங். தட்ஸ் வாட் இஸ் கால்ட். இப்போ என்ன சப்ஜெக்ட்னா, எந்த ராசிக்கு எந்த ராசி மேட்ச் ஆகாதுன்னு கேட்குறாங்க. விச் இஸ் இன்ஃபேக்ட் இது வேற ஒரு ஆங்கிள் மேட்சிங்கும் சொல்றோம் நம்ம. இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசிகள் ஆகாது, எந்தெந்த ராசிக்கு இந்த ராசிகள் ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார். அடுத்ததா மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகாத ராசிகள் எந்தெந்த ராசிகள்? ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். நல்லா பேசக்கூடிய ராசியா பார்த்து செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஜாதகம் பார்த்து நல்லா பேசுறானா, இவனுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நல்ல கம்பெனி கொடுக்குறானா. மிதுனத்தினால பேசாம இருக்கவே முடியாது, செத்தே போயிடுவாங்க. அவங்களால முடியவே முடியாதுமா. முதல் விஷயம், மிதுனத்துல ஒருத்த பிறந்தான்னா அவனால காமெடி பண்ணாம இருக்க முடியாது. காமெடி சென்ஸ்னா உச்ச கட்டம், அறிவுனா கொழுந்து விட்டு எரியும். அதே மாதிரி ஜாலியாக இருக்கணும், நிறைய ஊர் சுற்றணும், நிறைய புது புது தகவல் தெரிஞ்சுட்டே இருக்கணும், நியூஸில் அப்டேட்டாக இருப்பாங்க கரண்ட்டில். புரியுதா? இப்போ வந்து நீங்கள் மிதுனத்தில் பிறந்த 72 வயசுள்ள ஒரு தாத்தா கிட்ட போய் நீங்கள் இன்னைக்கு என்ன நியூஸு அப்படின்னு கேட்டால் ஜென்ஸினால பிரச்சனை வந்ததுன்னு பாரு, அட சாமி அப்படி அந்த மாதிரி தான் அவங்க வந்து லைவ்லையே இருப்பாங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மகரம். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியல, ராஜீவ் காந்தியை சுட்டுட்டாங்கன்னு சொன்னா, டே ராஜீவ் காந்தியை சுட்டுட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சம்பந்தமே இருக்காது. இது ரெண்டையும் கோத்து விட்டா எப்படி இருக்கும்? அதனால கண்டிப்பா சேரக்கூடாத ஒரு ராசின்னு சொன்னா மகரம், மிதுனம் செட்டே ஆகாது. கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது இல்லாம உங்க அம்மா அப்பாவும் அடிச்சுப்பாங்க. உங்க அம்மா அப்பா அப்டேட் இருப்பாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட தொட்டம்பட்டியிலேருந்து வருவாங்க. புரியுதா? என்டையர் ஆப்போசிட். நான் வந்து அருமையான ஒரு பஸ்ல ஒரு கட்சியை போட்டு இடம் பிடிச்சாம இவன் சொல்லுவா. அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, ரீசெண்டா நான் வந்து எமிரேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்னடா நினைக்கிறேன். ஒண்ணுக்கு ஒண்ணும் சம்பந்தமே இருக்காது. அதுதான் பொருத்தம், அதுதான் காம்பினேஷன். அதனால மிதுனத்துக்கு மகரத்துக்கு சான்ஸே கிடையாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல எப்பவுமே சண்டை, எப்பவுமே விரோதம், எப்பவுமே சைக்கலாஜிக்கலா நம்மள இம்மென்ஸ் ப்ரெஷரை கொடுக்க. மிதுனத்துக்கு ப்ரெஷர் தாங்க முடியாது.
எதுவும் வந்து அப்படியே லைட்டாக இருக்கணும், லேஸாக இருக்கணும், ஆந்திகால போயிட்டே இருக்கணும், உங்க மாதிரி உட்காந்துருப்பேன். விருச்சிகத்தில் பக்கத்தில் வச்சுன்னு வைங்க, 2 கால் மேலே ஒரு கிலோ ஐரன் ராடை வச்ச மாதிரி இவங்களுக்கு நான் எப்படிதான் நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி, புரியுதா? அதனால இவங்க கூட இருந்தோம்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆனா மிதுனத்துல ஒரு என்டர்பிரனர், ஒரு பிசினஸ் பர்சன் இருந்தாருன்னா படை தளபதியா விருச்சிகத்தை வைக்கணும். அப்போ ஒர்க் அவுட் ஆகும், செம்மையா வேலை செய்யும். இவருக்கு அவனுக்கு தான் சண்டை, ஆனா பிசினஸ் நல்லா போகும். பிசினஸ் நல்லா, ஏன்னா இவர் வந்து மேனேஜ்மெண்ட்ல ஜாலியா இருக்கிறவங்க மேனேஜ் பெருசா பண்ண முடியாது. வேலை பின்னி எடுக்கிறாங்க, பயப்படணும் உங்களை பார்த்தா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வேலை நல்லா பார்ப்போம். அப்ப விருச்சிகத்தை வந்து நீங்க வேலைக்கு அமுத்துறீங்க, உங்க கீழே அடுத்த சபார்டினேட் ஒரு படை தளபதியா வந்து விருச்சிகத்தை போட்டீங்கன்னா சூப்பரா போகும், நல்லா போகும், பிரச்சனையே கிடையாது. ஆகவே ஆகாதுன்னா மகரம் எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு போதே சம்மந்தமே இருக்காது. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்துருங்கன்னு, 8 மணிக்கு நான் வந்து எங்கள் அப்பா கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஏய் வேலைக்கு வரையா உங்கள் அப்பாவோட வேலையை பார்க்குறியாங்க, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். சரியா? இதுவும் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் செலவுலேயே காலி ஆகிடும்னு சொல்லக்கூடியது ரிஷபம். ரிஷபத்தை பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா, அதாவது உங்கள் பாக்கெட்டில் ஓட்ட கிடையாது, டைரெக்டாக எஃப்டிலேயே ஓட்ட விடுவோம். புரியுதா? எங்கடா கை வைக்கிறாங்கிற மாதிரி எங்கேயோ பணம் வந்து ஃபண்டு லீக்கேஜ் போயிட்டே இருக்கும். அதனால பொதுவாகவே பிஸ்னஸ் சமாச்சாரம்னா நீங்கள் எப்போவுமே தனுசை பக்கத்தில் வச்சுக்கணும். தனுசை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸில் அப்படியே கடன்னு க்ரோத்து, எல்லாத்துலேயுமே ஈஸியான கிளாரிட்டி, நல்ல அந்யோன்யம், ஈஸியாக அந்த மைண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனுசு. அதனால் மிதுனத்துக்கு ஆகாதது அப்படின்னு சொன்னால் இந்த 3மே. எது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, மகரம், விருச்சிகம், அப்புறம் ரிஷபம், இந்த 3 ராசிகளும் 100 மார்க்ஸ். நிஜமா இவங்கெல்லாம் வந்து ஆகவே ஆகாது. சூப்பரா இருக்குன்னு சொல்றது, நல்ல நட்போட நல்ல இணக்கத்தோட இருக்கிறது, பார்த்த உடனே இவன் என்ன சொல்றானோ இல்லை இப்படி பார்க்கறான்னா அங்க அதுதான் இவனுக்கு தேவைன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ராசிங்கன்னா துலாம், கும்பம். இவங்கெல்லாம் அப்படியே பச்சக்குன்னு ஒட்டிப்பாங்க. இவங்களும் கோ வித் த ஃப்ளோ, ஜாலியா இருக்கணும், டென்ஷன் எடுத்துக்கூடாது, அந்த மாதிரி டைப். மேனேஜ்மெண்ட் செக்டாரில் மிதுனம், துலாம், கும்பத்தை யாருனாலையும் அழிக்கவே முடியாது. புரியுதா? இதில் ஆகாதுன்னா ஒன்று, இப்போ ஆகுங்கிறதுல இதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால வீட்டில் மிதுனம் போகிறதுனா துலாம் இருக்கும், கும்பம் இருக்கும், அண்ட் மிதுனம் இருக்கும். இந்த 3 ராசிகள் 3 லக்னங்களில் பொதுவாக பிறந்துட்டே இருப்பாங்க நம்ம வீட்டில். அப்போ கர்மா அதிகமாக இருக்குது, இன்பத்திற்கோணம் ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல இணக்கம், இன்ஃபேக்ட் எனக்கு ஈக்குவல், எனக்கு நீ ஈக்குவல், எப்படின்னா இந்த அம்மா அப்பாவுக்கு ஈக்குவல் அப்படி வராது, எனக்கு நீ சமம், பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த மாதிரி ஜோனில் இவங்களை பக்கத்தில் வச்சுட்டா சந்தோஷமாக இருப்போம்னா தனுசு. புரியுதா? ஆஸ் அ பார்ட்னர் இஸ் வெரி குட். 2வது சிம்மம், 3வது மேஷம். மேஷத்தை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் தட்டுதெல்லாம் லக்கு தான், அடி சூப்பர் 6 தான், லாபமே கரெக்ட் ஆகும். மேஷத்தை கையில் வச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க, மிதுனத்தில் பிறந்தவங்க மேஷத்தை கையில் வச்சுக்கிட்டாங்க, இல்லை மேஷத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா 80% அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்ததுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் தானாக எல்லாம் நடக்கும். அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு, அவ்வளோ ஒரு பாசம். புரியுதா? அந்த மாதிரி மாறக்கூடிய பிராப்தம் பொதுவாக. கண்டிப்பா சார். இப்போ ஆகக்கூடாது ஆகும் அப்படின்னு சில ராசிகள் சொன்னீங்க. ஏதாவது ஒரு ராசி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும், இவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும், ஆனா தயவு செஞ்சு இவங்க கூட மட்டும் இருக்காதீங்க, வாழ்க்கை அப்படியே மாறி போயிடும் தலைகீழ அப்படின்னா எந்த ராசிகள் சார்? முதல் விஷயம் துலாம் இருக்கலாம். துலாம் வந்து 99% மேட்ச் ஆகும். மிதுனத்துக்கும் துலாமுக்கும் அவ்வளோ ஒரு மேட்ச் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சுப்பாங்க, இணங்கி போகக்கூடிய தத்துவம். இன்னொன்று, நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வைப்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. இந்த மதிய நுட்பம் வந்து பொதுவாக ஸ்ட்ராங்காக இருக்கும் துலாத்துக்கு. இதில் சுத்தமாக ஆகாது அப்படின்னா மகரம் வந்து ஹிட்லிஸ்ட்டு. மிதுனத்துக்கும் மகரத்துக்கும் சுத்தமாக ஆகாது. பார்த்தோன்னே ஒன்று நான் சும்மா விட மாட்டேன், அப்படி கொழுந்து விட்டு எரியும் கோவம், ஏன்னு தெரியாது. புரியுதா? அந்த அஷ்டமம் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு வன்மம், அது அப்படிதான். அதனால பொதுவாகவே மிதுனம் வீட்டில் வந்து கண்டிப்பாக நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ரீசன் அதுதான். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருவேளை இவங்க ஆகாது, மகரம் சுத்தமா ஆகாது, பரவாயில்ல, ஆகாத ராசிகள் சிலதும் சொன்னீங்க, இதுல ஒருவேளை இவங்க கூட நான் இணக்கமா இருந்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது பண்ணி இணக்கமாக்க முடியுமா? பித்தளைல ஒரு சின்ன ஒரு டாய் பண்ணலாம். புரியுதா? அதுல வந்து இரும்பு 4 ராடை ஃபினிஷ் பண்ணலாம். பித்தளைல ஒரு டாய் இல்லையா, நீங்க ஒரு ஹோல்டர் வைக்கிறோம்ல, பென் ஹோல்டர், அது பித்தளைல பண்ணி 3 இல்லைன்னா 4 அந்த கீழே உட்காரக்கூடிய ஸ்தானத்துல இரும்புல வச்சுட்டீங்கன்னு வைங்க, கொஞ்சம் இது அடங்கும், சூப்பரா செட் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லாமல் இதுக்கு வந்து மொபைல் ஃபோன், முன்னாடி பிளாஸ்டிக் இருக்கு, மொபைல் ஃபோனை தாங்கக்கூடிய ப்ராப்ளம் ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்றோம்ல, இதுக்கு சேஃப்டி இதுன்னு சொல்றோம்ல. புதனுக்கான அடுத்த பரிணாமம் ராகுனா பிளாஸ்டிக். புரியுதா? புதன்கிறது உங்களுடைய
ஃபோன் உடையாமல் இருக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்கான். ஹையர் சூப்பர் கிரேட் பிளாஸ்டிக். இது ராகு. இப்போ இது புதன் ராகு சேர்ந்துன்னா கம்யூனிகேஷன் தட்டி எடுக்கும். ஒருவேளை ராகு சேர்க்கலைன்னா கீழே வந்தால் புஷ்ஷுன்னு போயிடும். இவ்வளோதான் சமாச்சாரம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல. இது எல்லாம் எதன் மேலே டிபெண்ட்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம். இந்த காலபுருஷ தத்துவத்தில் 4 விதமான செக்மெண்ட்ஸ் இருக்குது, கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தர்ம திரிகோணம், 2வது அர்த்த திரிகோணம். தர்ம திரிகோணம்னா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்கள் கூட நான் இணங்கி போவேன். எக்ஸாம்பிள் நீங்கள் மிதுனம்னு வைங்க, துலாமும் கும்பமும் இணங்கி போவோம், அது தர்மம். அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொன்னால் அடுத்த செக்மெண்ட். அர்த்தத்தினா கேள்வி கேட்கும், வேலை செய்யும், ஆனால் பணம் வரும், சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. மிதுனத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் கடகம், விருச்சிகம், மீனம். இது அர்த்த திரிகோணம். 3வது செக்மெண்ட் இன்ப திரிகோணம். இவனால நமக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றது. சிம்ஹம், தனுசு, மேஷம். புரியுதா? இருக்கிறதுலே படு மோசம், எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது இவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மோட்ச திரிகோணம். மோட்ச திரிகோணம்னா எந்த ராசியிலிருந்து நீங்கள் 4, 8, 12 கூடிய பாவகங்கள் கனெக்ட் ஆகுதோ அவன் மோட்சம். அவனால பிரச்சனை தான். அவனை நீங்கள் எப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளாக வச்சுக்கலாம், இல்லையா எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது வச்சுக்கலாம், இல்லையா நம்ம சோகத்தை கேட்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்டாக வச்சுக்கலாமே தவிர கூட வச்சுக்க முடியாது. இப்போ இதில் இன்னொரு காம்பினேஷன் சொல்லணும். தர்ம திரிகோணமோ இன்ப திரிகோணமோ நல்லா செட் ஆகும், அர்த்த திரிகோணமோ மோட்ச திரிகோணமோ செட் ஆகும். இது ரெண்டும் கிராஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ப்ளஸ். ஆமாம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஆல்வேஸ் மைனஸ், இட் கேனாட் பி ப்ளஸ். புரியுதா? அதனால எந்தெந்த ஆள்கள் யார் யார் அதை வச்சு தான் இந்த லாஜிக் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் லைஃப்லேயே போட்டு பேட்டர்ன் போட்டு செக் பண்ணாலும் இது இப்படி தான் இருக்கும், வேற மாறவே மாறாது. உலகத்தில் இருக்க சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்துனா ஒரு ஆளாக இருந்தாலும் அவனுக்கு இப்படி தான் வீட்டில் அவையும். இது உலக ரகசியம் மாதிரி. அதனால இது பூர்வ ஜென்மத்தோட பந்தத்தை வச்சு தான் இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுறோம். இதுக்கும் மேலே ஜாதகத்தில் லக்னம் முக்கியம். இவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் பேசுனது ராசி. உங்கள் ஜாதகத்தை பார்த்து அங்கே லான்னு எழுதியிருக்கும், அதை வச்சு தான் மெயின் ஸ்க்ரூட்டினி ஆரம்பிக்கும். லக்னம் ரொம்ப முக்கியம். ஆமா, இதை வச்சு நீங்க அதை எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா அந்த லக்னத்துல அப்படியே மேட்ச் ஆகும். அதனால எல்லாருமே எல்லா ராசியோட நல்லா சேர்ந்து சந்தோஷமா இருங்க. திஸ் இஸ் பியூர்லி அ ரிசர்ச் டாபிக். ரெட்ரோ ஆன்மீகம் கேட்டதுனால இதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தரோட கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இந்த டாபிக் பற்றி நாங்கள் பேசணும்னு சொன்ன உடனே அதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணி ஓகே இவங்க ஆக மாட்டாங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க, அட்லீஸ்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த பரிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கூட இணக்கமாக போகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.